ஸோ ட்ராவலிங் சேல்ஸ்மேனில் செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் ப்ராப்ளம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை நான் ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டான சினாரியோ வச்சு பார்ப்போம். இப்போ இது கொஸ்டினாக இருக்குது. ஓகே, ஸோ நான் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், ஸோ பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நார்மலாக ரோ டிஃப்ரென்ஸ் காலம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தா இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்போது இந்த இதுக்கு இல்லைனால இந்த ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங்லாம் வந்துட்டு நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் போய் ரெஃபர் பண்ணுங்கள், இல்லைனா இந்த வீடியோ லென்த்து ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் அந்த முன்னாடி ப்ராப்ளம் பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ரோ ஸ்கேனிங்னால் வந்துட்டு எக்ஸாக்டாக 10 இருந்துச்சுன்னா ரோவில் பார்க்கும்போது வர்டிக்கல் லைன் வரையணும். இதே காலமில் வந்து பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி 10 இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் லைன் வரையணும். அதை அலோகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் ஜீரோஸ் ஒன்று அலோகேட் ஆகணும், இல்லை டேலி ஆகணும், அதுதான் மெயின். இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டுவா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் வந்துட்டு அலோகேட் ஆகாதது என்ன, 5 இன்ஃபினிட்டி 5 8 7 இன்ஃபினிட்டி 4 2. இதில் லீஸ்ட் என்ன 2. ஸோ 2ஆல் மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ 4 - 2 2 - 2 5 - 2 இன்ஃபினிட்டி அப்படி போடுங்க. 5 - 2 8 - 2 7 - 2 இன்ஃபினிட்டி. அதுதான் இங்கே. அப்புறம் என்ன பண்ணாங்க, இன்டர்செக்ஷனில் உள்ளது 2 இருக்கா, இன்டர்செக்ஷன் உள்ளது எது, இங்கே இருக்க 1. ஸோ 2 + 1 இங்கே இருக்க நம்பர் ப்ளஸ் அந்த லீஸ்ட் நம்பர் 1 + 2. அடுத்து இன்ஃபினிட்டி அப்படியே போடுங்க. இங்கே 0 + 2 வேறு எதுவும் இன்டர்செக்ஷன் இல்லை. ஸோ மற்றதெல்லாம் ஆசிட்டஸ் எழுதணும். இப்போ இதுக்கு செக் பண்ணும்போது 5 = 5ன்னு வந்துடுது. சரி, இதுக்கு ஷார்ட்டஸ்ட் பார்த்தா லூப் மாதிரி வருது. A to E, B to C, C to D. ட்ராவலிங் சேல்ஸ்மேனாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் முடியணும். எல்லா பாத்தும் கவர் ஆகணும், லூப் வரக்கூடாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. A to E, E to A பார்த்தா அடுத்து பிரேக் ஆகிட்டு B to C, C to D, மறுபடியும் D to B. இது லூப் மாதிரி வந்ததுனால இது சொல்யூஷன் கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது லீஸ்ட் என்னது பாருங்கள் 1. ஸோ இந்த 1 வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டை அலோகேட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல 1 வச்சு பண்ணி பார்த்தா இங்கே 1 எடுத்துகிட்டு ஆல்ரெடி இங்கே 0 இருக்குல்ல, அந்த கேன்சல் பண்ணிட்டு 1 எடுக்கிறாங்க. ஸோ மேலேயும் 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 1 எடுத்திங்கனால மேலேயும் கேன்சல், இந்த சைடும் கேன்சல், இந்த சைடும் கேன்சல். நார்மலாக வந்து ரோ ஸ்கேனிங் அந்த மாதிரி பண்ணும்போது 4 நாட் ஈக்குவல் டு 5ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல 1 வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ அடுத்த லீஸ்ட் எலிமெண்ட் என்ன, 2 தான். ஸோ இப்போ நம்ம 2 வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்கே பாருங்கள் 2 வந்து எங்கெங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ மொத்தம் 4 இடத்துல இருக்குது. ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம் எங்கே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணி பார்ப்போம். செலக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு 4 நாட் ஈக்குவல் டு 5. அதான் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற 0 அலோகேட் ஆனது போயிடும். இங்கே 0 தானே ஆல்ரெடி அலோகேட் ஆகிருக்கு. ஸோ அது போயிடும். இப்போ இதை வச்சு நார்மலாக ரோ ஸ்கேனிங் காலம் ஸ்கேனிங் பண்ணால் நாட் ஈக்குவல் டு வருது. ஸோ இந்த 2 ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்தது இங்கே இருக்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்கிறத செக் பண்ணி பார்த்தாலும் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை. 4 நாட் ஈக்குவல் டு 5னே வருது. ஸோ இதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அடுத்து இங்கே இருக்கிற 2க்கு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்க 2க்கு செக் பண்ணி பார்த்தாலும் நாட் சாட்டிஸ்ஃபைன்னு வருது. அடுத்த லாஸ்ட்டாக என்ன இருக்குது, இங்கே இருக்க 2. இதுக்கு செக் பண்ணுறாங்க. இதுக்கு செக் பண்ணால் 5 ஈக்குவல் டு 5 வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. இதை நான் இந்த மாதிரி வருதா. ஸோ இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. 5 ஈக்குவல் டு 5 சொல்யூஷன் ஆப்டிமல். ஸோ இதுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி ஷார்ட்டஸ்ட் பாத் எப்படி இருக்குன்னா நான் இங்கே எழுதியிருக்கேன் நீட்டாக. அதே அந்த இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆனது தான் நான் இங்கே அலோகேட் ஆனது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக வருது. இது பாருங்கள், A to E, E to B, B to C, C to D, D to A. எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே எண்ட் ஆகுது. ஷார்ட்டஸ்ட் பார்த்து வருது, எல்லாமே கவர் ஆகுது. B, C, D, E எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸோ இதோடைய ஷார்ட்டஸ்ட் பார்த்தோட டியூரேஷன் பார்த்தா 62. ஏன்னா ஏல E வந்து என்னது, ஏக்கு E அலோகேட் ஆகிருக்கு. கொஸ்டினில் பாருங்கள், ஏக்கு E என்னது அலோகேட் ஆனது 10. ஸோ 10, அதனால் 10 ப்ளஸ் பிக்கு வந்து C அலோகேட் ஆகுது. ஸோ பிக்கு வந்து C அலோகேட் ஆனால் 10 ப்ளஸ் 10. அடுத்தது சிக்கு வந்து என்ன அலோகேட் ஆகிருக்கு, D. ஸோ சிக்கு வந்து என்ன அலோகேட் ஆகிருக்கு, D. ஸோ ப்ளஸ் 20. அடுத்தது டிக்கு வந்து A அலோகேட் ஆகிருக்கு. ஸோ டிக்கு வந்து A அலோகேட்னா 14. ஸோ 14. ஈக்கு வந்து B அலோகேட் ஆகிருக்கு. ஈக்கு வந்து B அலோகேட் ஆனால் 8.
ஸோ 8. ஸோ இது பண்ணால் 62. இந்த மாதிரி தான் வந்துட்டு இது வந்து எப்படின்னா அந்த நான் ஜீரோ வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜீரோக்கு பண்ணோம் வரல, லூப் மாதிரி வருதுனால என்ன பண்ணுறாங்க 1 வந்து வச்சு செக் பண்ணுறாங்க. 1 வச்சு பார்த்தா இங்கே கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அடுத்ததுக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இங்கே பார்த்த மாதிரிலாம் இங்கே பண்ண தேவையில்லை. இங்கே டேரெக்டாக நாட் ஈக்குவல் டுனா ஓகே, அடுத்த எலமெண்ட் என்ன, வேறு எங்கேயும் 1 இல்லை. ஸோ அடுத்த லீஸ்ட் வந்து 2 தான். 2 நிறைய இடத்துல இருக்கனால ஒரு இடத்துக்கு தனித்தனியாக வச்சு செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே அதை வச்சு செக் பண்ணால் வரல, அடுத்து இங்கே இருக்கிற 2 அதை வச்சு செக் பண்ணி பார்த்தா வரல, அடுத்து இங்கே இருக்கிற 2க்கு செக் பண்ணி பார்த்தா வரல, கடைசியாக இங்கே இருக்கிற 2க்கு மட்டும் செக் பண்ணி பார்த்தா ஆன்சர் வருது. ஏன்னா 5 = 5. ஸோ சொல்யூஷன் ஆப்டிமல். இந்த மாதிரி தான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் செக் பண்ணி நமக்கு எங்கே இந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் பார்த்து வருதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதுதான் ட்ராவலிங் சேல்ஸ்மேன். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ புரியும். ஓகே, தேங்க்யூ.